ரன்னர்கள் எனப்படும் இடைத்தரகர்கள் புஷ்பாக்கும் மைய சோதனை சந்திப்பு இடங்களை அசல் விலையை விட 200 மடங்குக்கு மேல் மறுவிற்பனை செய்வதன் மூலம் கொள்ளை லாபம் ஈட்டி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இடைத்தரகர்கள் புஷ்பாக்கும் பரிசோதனை மையத்தில் பல சந்திப்பு இடங்களை விற்பதன் மூலம் கிட்டத்தட்ட 750 ரிங்கேட் லாபம் ஈட்டுவதாக புஷ்பாக்கும் தெரிவித்துள்ளது. அவர்கள் ஒரே சேசிஸ் எண்ணை பயன்படுத்திய போதிலும் வெவ்வேறு வாகன பதிவு எண்களை பயன்படுத்தி பல சந்திப்பு இடங்களை பெறுவது ஒரு தந்திரமாகும் என புஷ்பாக்கும் தலைமை நிர்வாக அதிகாரி மாமூட் ராஜா பாமான் கூறினார். சாலை போக்குவரத்து துறையின் உதவியோடு இது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். யார் ஏன் இதை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆராய்ந்து வருவதோடு சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்களை நாங்கள் அழைப்போம் என சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ எடி ஃபட்லி ரம்லி இன்று ஷாலாம் புஷ்பாகோமிற்கு வருகை புரிந்தபோது நடைபெற்ற ஒரு விளக்க கூட்டத்தில் தெரிவித்தார். பல இடங்களை முன்பதிவு செய்து லாபத்திற்காக மறுவிற்பனை செய்து வரும் இடைத்தரகர்கள் ஆய்வு இடங்களை மறுவிற்பனை செய்வதை தடுக்க புஷ்பாக்கும் சென்டரியான் பர்ஹாட் கடுமையான நடவடிக்கையை அறிவித்ததாக இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டது. இந்த தவறான நடவடிக்கையை தடுக்க புஷ்பாக்கும் இப்போது ஒரே வாகன பதிவு எண்ணுக்கு பல முன்பதிவுகளை கட்டுப்படுத்தும். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.